Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பட்டூரா. நல்ல பலூன் மாதிரி பெருசா பட்டூரா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 3 கப் மைதா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரே ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க. கிறிஸ்பியா வேணும்னா ரவை சேர்த்துக்கோங்க, நல்லா சாஃப்டா வேணும்னா சேர்க்க வேண்டாம். இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப மெயினான ஒரு இன்கிரீடியன்ட்டே தயிர் தான். தயிர் சேர்த்தா தான் நல்லா சாஃப்டா உப்பி வரும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பட்டூராக்கு மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது, எண்ணெய் அதிகமாக உறிஞ்சிடும். ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு க்ளீனான ஒர்க் ஸ்பேஸில் மாற்றிடுங்க. அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம நார்மலாக பிசைகிற மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த ஆயில் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை திரும்பவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்தால் போதும். இப்போ இந்த மாவை மேலேருந்து கீழே ஒரு 3 தடவை நல்லா ஃபோர்ஸாக போடுங்க. ஃபோர்ஸாக போட்டால் தான் நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த மாவை நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாவு தொட்டு பார்த்தா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். இப்போ இதை அதே பவுலில் வச்சுருங்க. இப்போ இந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு ஈரமான காட்டன் கிளாத்தை அந்த மாவில் படுற மாதிரி இந்த மாதிரி பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதை ஒரு 1 ஹவர் அப்படியே நல்லா ஊறட்டும். மாவு வந்து ஒரு 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு 30 செகண்ட் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது 2 கையிலையும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெருசாக உருண்டை பிடிக்காதீங்க. ஒன்று மீடியம் சைஸில் இல்லைனா சின்ன சைஸ்லேயே பிடிச்சிக்கோங்க. சின்ன சைஸில் பிடிச்சாவே நமக்கு நல்லா பெருசாக பட்டூரா வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கிராக் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டினா தான் பட்டூரா வந்து நல்லா பெருசாக உப்பி வரும். கிராக் இருந்ததுன்னா உப்பி வராது. பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாகவே நான் உருண்டை பிடிச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 சைடும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடுத்துருக்க சப்பாத்தி கட்டையிலையும் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை விரிச்சிடலாம். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் மீடியம் சைஸில் விரிச்சுக்கோங்க. ரொம்ப மெலிசாக விரிச்சிட்டிங்கன்னா நமக்கு நல்லா உப்பி வரும்போது லைட்டாக ஹோல்ஸ் விழுந்து அந்த ஆயில் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். அதனால தான் ரொம்ப மெலிசாக விரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஓரளவுக்கு மீடியம் சைஸில் பாருங்கள், இந்த அளவுக்கு விரிச்சுக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு அகலமான கடாய் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை உள்ளே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டே இருங்க. ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா உப்பி வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக உப்பி வந்திருக்குன்னு. இப்போ இதே மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டுட்டே இருங்க. 2 சைடும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்ததும் இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி தாங்க அடுத்ததும் சேர்த்துக்கலாம். நீங்கள் மாவு நல்லா கரெக்டாக பிசைஞ்சு எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாலும் எண்ணெயோட டெம்பரேச்சர் கம்மியாக இருந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து உப்பி வராது. அதனால் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறமா இதை உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்புறம் இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி தாங்க எல்லாமே பண்ணி எடுத்துக்கோங்க.
இது நார்மலாக நம்ம மைதாவில் பண்ணுற பூரி மாதிரி இருக்காதுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த சோலே மசாலா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.